Hey, hi sisters and brothers. Welcome to Guru Krupa channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் வருது இல்லையா ஆத்தர்ஸ் பற்றி அதை வந்து ப்ரோஸோ சப்ளிமெண்டரி ரெண்டுமே பார்ப்போம். சிலபஸ் வைஸாக ஒரு 5 ஆத்தர்ஸ் வந்து கவர் ஆகிறாங்க. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எபோடே லெட்டர் எழுதினவர் வந்து ஜவஹர்லால் நேரு. இவர் பார்ன் வந்து November 14 சில்ட்ரன்ஸ் தெரியும் இல்லையா, November 14, 1889 to May 27, 1964. இவர் வந்து ஃபஸ்ட்டு பிஎம் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டில் டெத் 1947. சென்ட்ரல் ஃபிகர் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸில் இவர் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இல்லையா, நம்மளுக்கு தெரியும். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் எமர்ஜ்டு எமினென்ட் லீடர் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட் அண்டர் டியூட்லேஜ் ஆஃப் காந்தியோட கைடன்ஸில் தான் இவர் வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு. சரிங்களா. ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட். இது வந்து ரொம்ப வாட்டி வந்து எக்ஸாமில் ஹூ இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த மாடர்ன் இந்தியான்னா தான் இவங்கள போடணும். சரிங்களா. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து அந்த பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க இல்லையா, இவரோட பாலிசியே இப்படி தான் இருக்கும்: சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இது வந்து ஜிகேலனா ஆர்டரை கூட எழுதுங்க, குரோனாலஜி படி எழுதுங்கன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்டிட் நேரு. இவரை வந்து பண்டிட் நேருன்னு கூட சொல்லுவாங்க. சில்ட்ரன்ஸ் நியூ ஆஸ் அங்கிள் நேரு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் இவர் என்னன்னு கூப்பிடுவாங்க, அங்கிள் நேருன்னு தான் கூப்பிடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் கிரிஸ்லி கப். இது எழுதுனது வந்து வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. சரிங்களா. இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து December 1, 1854 டு March 6, 1937. சரிங்களா. ஏஜ் டேல பிறந்தவர் வந்து வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட்டு, கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர். சரிங்களா. இவர் வந்து ஜுவாலஜிஸ்ட். ஒரு ஜுவாலஜிஸ்டாக இருக்கிற ஆத்தர் யாருன்னு கேட்டால் வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. இவர் வந்து பைனியர் இன் எர்லி வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட் இன் யூஎஸ். அமெரிக்காவில் வந்து இவர் தான் வந்து முதல்ல வந்து வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த மூமெண்ட்டை. பப்ளிஷ்டு புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப். நிறையா வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து வைல்டு லைஃப்க்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. நெக்ஸ்ட்டு வந்து சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். இவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். லேர்னிங் த கேம் என்ற போயம் தான் நம்மளுக்கு வந்து லெசன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் பார்ன் வந்து April 24, 1973. எங்கே? மும்பை மகாராஷ்டிரா. ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன். ஆல் டைம் கிரேட்டஸ்ட் பேட்மேன். இது நம்மளுக்கு தெரியும். ஒன்லி பிளேயர் டு ஹாவ் ஸ்கோர்டு 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் வந்து 100 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் டபுள் செஞ்சுரி அடித்ததில் இவர் தான் ஃபஸ்ட்டு. ஒன்லி பிளேயர் 30,000 ரன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காரு? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து 30,000 ரன்ஸ் எடுத்திருக்காங்களாமா. ஹீ பிளேட் 664 இன்டர்நேஷ்னல் ஸ்கோர் 34,357 ரன்ஸ். இந்த நம்பர்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே தான் நிறைய கொஷின்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2012 வந்து இவரை வந்து நாமினேட்டட் டு ராஜ்யசபா. சரிங்களா. இவரை வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து நாமினேட் பண்ணாங்க. டைரெக்ட் அப்படியே நாமினேட் பண்ணப்பாங்க இல்லையா, அப்படி. அண்டர் த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் எமினன்ஸ் இந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இதிலெல்லாம் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து டைரெக்டாக நாமினேட் பண்ணிப்பாங்க அந்த வகையில். 2013 வந்து ரிட்டையர் கிரிக்கெட். இவர் வந்து 2013 கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு 16 November 2013 அப்போலேருந்து கிரிக்கெட் விளையாட போகலை. சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து அவர் ராஜ்யசபாவில் ஒரே ஒருத்தர் வந்து 2 இதுலேயும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து ரிட்டையர்டு கிரிக்கெட் 2013. லேர்னிங் த கேம் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து பயோகிராஃபியா ஆட்டோபயோகிராஃபியான்னு கேட்பாங்க. இந்த லேர்னிங் த கேம்ன்றது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபி என்னது? பிளேயிங் இட் மை வே. இந்த இயர்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரே இடத்துல எழுதியிருக்கேன். 1994 வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருப்பாங்க சச்சின். 1997 ராஜீவ்காந்தி கில் ரத்னா அவார்டு. 1999 வந்து பத்மஸ்ரீ அவார்டு. 2008 வந்து பத்ம விபூஷன் அவார்டு. 2013 வந்து பாரத் ரத்னா அவார்டு
எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். சரிங்களா, இது எழுதினது வந்து மார்க் ட்வைன். யார்? மார்க் ட்வைன். இவரோட காலம் வந்து 1835 to 1910. ஒரிஜினல் நேம் சாம்யூல் லேங்ஹார்ன் கிளெமென்ஸ். இந்த நடுவில் வந்து கூட வேறு ஏதாச்சும் இது கொடுத்துட்டு கூட கொஷின் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகும். லேங்ஹார்ன் பதில் வேறு ஏதாவது கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. பென் நேம் வந்து மார்க் ட்வைன். சரிங்களா, டாம் சையரோட எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சையர். அவரோட ஒரிஜினல் நேம் இது. பென் நேம் வந்து மார்க் ட்வைன். நம்மளுக்கு வந்து மார்க் ட்வைன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது இல்லையா. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், ஆண்டர்ப்ரீனியர், பப்ளிஷர் அண்டு லெக்சரர். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் இந்த ஹனிபால், மிசோரி. அங்கே தான் வந்து அவர் வளர்ந்துருக்காரு. ஃபேமஸ் ஒர்க்ஸ் எதுனா 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சையர், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின். இது 2மே வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப் எழுதினவர் வந்து சர் சிவி ராமன். சரிங்களா, அவரோட ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. சர் சந்திரசேகரா வெங்கட ராமன். ஃபுல் நேம் கூட கேட்கலாம். இவரோட பர்த் வந்து November 7, 1888. சரிங்களா, 888. November 21, 1970. இந்த பாருங்கள், நவம்பர்லேயே பார்னு, நவம்பர்லேயே டெத்து. இந்தியன் பிசிசிஸ்ட், பார்ன் திருச்சிராப்பள்ளி. இவங்க வந்து திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்காங்க. 1930 வந்து நோபல் ப்ரைஸ் இதில் ஃபிசிக்ஸில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா லைட் ஸ்கேட்டரிங்கன்ற டெக்னிக் கண்டுபிடிச்சார் இல்லையா, அதனால வந்து நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ராமன் எஃபெக்ட் வென் லைட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், சம் ஆஃப் த டிஃப்ளெக்டட் லைட் சேஞ்சஸ் வேலென்த். அந்த டிஃப்ளெக்டான லைட்டுக்கோட வேலென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியமில். அதனால் இவர் வந்து ஃபிசிக்ஸ் நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப வந்து இது பண்ணியிருக்காரு இல்லையா, ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால February 28 வந்து நம்ம என்னென்னு கொண்டாடுவோன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே. சரிங்களா, இது வந்து அவரோட பர்த்டே இல்லையா, அவரோட தீசிஸ் சப்மிட் பண்ண நாளுன்னு நினைக்கிறேன். நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம் எவ்ரி இயரு. பாரத் ரத்னா வந்து 1954 இவர் வந்து வாங்கியிருக்காரு. 1954 பார்த்தோம் இல்லையா, பாரத் ரத்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 ஆத்தர் 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரோஸோ சப்ளிமெண்ட்ரி 2மே கவர் ஆகிருக்குது. டிஎன்பிஎஸ்சி, டெட், எஸ்ஜிடிக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.